ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா கந்த சஷ்டியோட முதல் நாள் இன்னைக்கு. போன வருஷம் மாச சஷ்டிக்கு குழந்தைக்காக விரதம் இருந்தோம். அப்படியே இந்த வருஷம் குழந்தைகளோட இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்க போறோம். காலையிலே 3 மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தும் கூட இன்னைக்கு முதல் நாள்ன்றதால எல்லா வேலையும் முடிக்க 5 மணி போல ஆயிடுச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமா நான் இன்னைக்கு மாதுளை பழமும் பாலும் தான் வச்சிருக்கேன். என்னோட விரத முறை பாத்தீங்கன்னா காலையிலே பழம் மட்டும் தான் எடுத்துக்க போறேன். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்ச சாப்பாடு எடுத்துக்கலாம். மகா கந்த சஷ்டிக்கு நிறைய விரத முறைகள் இருக்கு. நான் இப்போ பாப்பாக்கு ஃபீடிங் ஜர்னில இருக்கிறதால என்னால ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் ஃபுட் ஆல்டர் பண்ணி பேலன்ஸ்டா எடுத்துக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான வேண்டுதல் தான் இந்த வருஷம் நான் முருகர் கிட்ட வச்சிருக்கேன். கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு நம்பிக்கையோட பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரால விரதம் இருக்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா விரதம் இருக்க முடியாட்டாலும் மனசார முருகரோட பெயரை சொல்லி உங்க வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த 7 days சேலஞ்சை வச்சு ஹெல்தியா சாப்பிடலாம். மத்தியானத்துக்கு குட்டீஸ்க்கு ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரவுன் ரைஸ் வச்சிருக்கேன். அதுக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு செம்மையா இருக்கும். கூடவே காராமணி சுண்டலும் புடலங்காய் கூட்டும் பண்ணியாச்சு. நான் காலையில இன்னைக்கு மாதுளை பழம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு ஒரு 11:30 போலலாம் ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த 7 நாளுமே காலையிலயும் சாயந்தரமும் 2 வேலையுமே விளக்கேத்தணும். சோ ஈவினிங்கும் விளக்கு வச்சு முருகரோட 108 போற்றி பாராயணம் பண்ணியாச்சு. குழந்தைங்களும் ரொம்ப இன்வால்வ்மெண்டோட இந்த முதல் வருஷம் மகா கந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள் காலையிலயும் சரி ஈவினிங்கும் சரி 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப அழகா கோஆபரேட் பண்ணாங்க. நைட்டு டின்னருக்கு கொஞ்சமா சக்கரவள்ளி கிழங்கும் கூடவே சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.